நீங்க நீங்க முற்றிலும் கண்ணுக்கு தெரியாத ஒருவரா இருக்கிறீங்கன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அதாவது எந்த வரைபடத்திலயும் இல்லாத மாதிரி. ஆமா, எக்ஸாக்டா. உங்களுக்குன்னு ஒரு அடையாளமோ எந்த புகழும் இல்ல. சொல்லப்போனா உங்களுக்கென்று ஒரு தகுதியும் இல்லைங்கிறத நீங்களே முழுமையா ஏத்துக்கிட்டு ஒரு மூலையில முடங்கி கிடக்குறீங்க. ரைட். ஒரு முழுமையான வெறுமை நிலை. ஆமா. ஆனா அந்த ஒரு வெறுமையின் காரணமாவே இந்த பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த ரகசிய குறியீடுகளும் ஒரு சோர்ஸ் கோடு மாதிரி உங்க கைகள்ல ஒப்படைக்கப்பட்டா எப்படி இருக்கும்? வாவ், அது ஒரு மிகப்பெரிய முரண்பாடு. அது மட்டும் இல்ல, இந்த உலகமே கிடையாது, பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா உலகங்களும் உங்களை கொண்டாடுற ஒரு சிம்மாசனத்துல நீங்க திடீர்னு அமர வைக்கப்பட்டா இது கேட்கறதுக்கே ரொம்ப ஒரு கற்பனையான விஷயம் மாதிரி தோணுது இல்லையா? கண்டிப்பா. இது மேலோட்டமா பார்க்க ஒரு முரண்பாடு போல தோணலாம். ஆனா ஆனா இதுதான் ஆன்மீகத்தோட மிக உயர்ந்த அறிவியல். ஓ, அறிவியலா? ஆமா. நான் அப்படிங்கிற அகங்காரம், அந்த ஈகோ முற்றிலுமா அழிஞ்சு போற ஒரு புள்ளியில தான் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒரு மனுஷனுக்குள்ள நுழைய தொடங்குது. நீங்க சொன்ன அந்த அடையாளம் இல்லாத நிலை, அது ஒரு தண்டனை கிடையாது, அது ஒரு மாபெரும் திறவுகோல். அந்த திறவுகோலை தேடிதான் இன்னைக்கு நாம பயணிக்க போறோம். உங்களுக்காகவே பிரத்யேகமா தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்றைய இந்த ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம விவாதிக்க போற மூலப்பொருள் ஆன்மீகத்தோட உச்சத்தை கண்ட வள்ளலார் அருளிய அருள் விளக்க மாலை அப்படிங்கிற நூலோட 98வது பாடல். ரொம்ப ஆழமான ஒரு பகுதி இது. ஆமா. இந்த விரிவான உரையாடலோட நோக்கமே என்னன்னா, ஒரு சாதாரண மனுஷன் எப்படி பிரபஞ்சமே வியக்கிற அளவுக்கு ஒரு எல்லையற்ற ஆன்மீக உச்சத்தை அடையிறார். ரைட். அந்த பிரம்மாண்டமான உச்சத்தை அடைஞ்ச பிறகும் அவர் காட்டுற அந்த கற்பனை கெட்டாத பணிவு இருக்கு பாத்தீங்களா, அதை இந்த பாடல் எப்படி ஒற்றை வரியில ஒரு முரண்பாடான அழகோட விளக்குது அப்படிங்கறத ஆராயறது தான். இது உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பயணம். ஏன்னா இந்த பாடல் வெறும் தத்துவார்த்தமான வார்த்தைகளோட தொகுப்பு கிடையாது. ஓஹோ, வேற என்னவா பாக்குறீங்க? மனித மூளையோட புரிதல் எல்லைகளை தாண்டி ஒரு ஆன்மா பிரபஞ்ச சக்தியோட இரண்டர கலந்த ஒரு உன்னத அனுபவத்தோட நேரடி பதிவு இது. நேரடி பதிவு. ஆமா. இத நாம வெறும் வரியா பார்க்காம ஒரு உளவியல் மற்றும் ஆன்மீக வரைபடமா பார்க்கணும். அப்படியாப்பட்ட அந்த வரைபடத்தோட முதல் புள்ளியிலிருந்தே நம்ம தொடங்குவோம். இந்த பாடலோட முதல் வரியை ரொம்ப சிந்திக்க வச்சது. எந்த வரி சொல்றீங்க? இருந்த இடம் தெரியாதே இருந்த சிறிய ஏனை எவ்வுலகில் உள்ளவரும் ஏத்திடமேல் ஏற்றி. இது எப்படி இருக்குன்னா, எந்த வரைபடத்திலும் இல்லாத, யாருக்கும் தெரியாத ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தில் இருக்கிறவரை ஒரே இரவுல உலகமே கொண்டாடுற ஒரு சிம்மாசனத்துல அமர வைக்கிற மாதிரி இருக்கு. மிகச் சரியான உவமை. அதுவும் சாதாரண மனிதர்கள் இல்ல, எவ்வுலகில் உள்ளவரும், அதாவது ஒட்டுமொத்த பிரபஞ்சமே போற்றும்படி உயர்த்துவது. எப்பேற்பட்ட ஒரு மாற்றம்! ஆமா. ஆனா எனக்குள்ள எழற ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, அவர் உண்மையிலே தன்னை ஒரு சிறியன் அப்படின்னு நினைச்சாரா, அல்லது இது சும்மா ஒரு கவித்துவமான வெளிப்பாடா? இல்ல, இது நிச்சயமா கவித்துவமான வெளிப்பாடு கிடையாது. இது ஒரு ஆழமான உளவியல் நிலை. இந்த இடத்துல தான் நாம அந்த அகங்காரம் அல்லது ஈகோ அப்படிங்கிற விஷயத்த ஆழமா புரிஞ்சுக்கணும். சரி, எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ இன்றைய காலகட்டத்துல நீங்க ஒரு வெற்றியை அடையணும்னா சமூகம் என்ன சொல்லுது? உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை, ஒரு பிராண்ட் ஐடென்டிட்டியை உருவாக்கிக்கணும்னு சொல்லுது இல்லையா? ஆமா, கண்டிப்பா. சோஷியல் மீடியாவுல நம்மள நாமே ப்ரோமோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எக்ஸாக்ட்லி. நான் இத சாதிச்சேன், எனக்கு இந்த திறமை இருக்கு அப்படின்னு தொடர்ந்து உலகத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆனா வள்ளலார் இருந்த இடம் தெரியாது சிறியேன்னு சொல்லும்போது அவர் தன்னோட அடையாளத்தை முற்றிலுமா அழிச்சு ஒரு வெறுமை நிலைக்கு, ஒரு ஸ்டேட் ஆஃப் நத்திங்னஸ்க்கு போயிட்டாரு அப்படிங்கறத தான் பதிவு பண்றாரு. அதாவது தன்னை முன்னிலைப்படுத்திக்கிற எந்த ஒரு உந்துதலும் அவர்கிட்ட சுத்தமா இல்லைங்கிறீங்க. ஆமா, 100க்கு 100 இல்ல. ஆனா பாருங்களேன், இப்படிப்பட்ட ஒரு முழுமையான அடையாளமின்மை எப்படி ஒரு பெரிய வெற்றியா அல்லது பிரபஞ்ச அளவிலான ஒரு அங்கீகாரமா மாற முடியும்? புரியுது. தகுதியே இல்லைன்னு தன்னை நினைச்சுக்கிற ஒருத்தருக்கு அந்த மாபெரும் தகுதி எப்படி வழங்கப்படுது? அது ஒரு லாஜிக் இடிக்குதுல. இதுல ஒரு பெரிய லாஜிக் இருக்கு. இத ஒரு இயற்பியல் விதியோட, ஒரு பிசிக்ஸ் ரூலோட ஒப்பிட்டு பாருங்களேன். ஒரு பாத்திரம் ஏற்கனவே குப்பைகளால நிரம்பி இருந்தா அதுல புதிதா சுத்தமான தண்ணிய ஊற்ற முடியுமா? கண்டிப்பா முடியாது. வலியதான் செய்யும். அதே போலதான் மனித மனம் அப்படிங்கிறது அவனோட ஆசைகள், அடையாளங்கள், முக்கியமா நான் அப்படிங்கிற அகங்காரத்தால முழுமையா நிரம்பி கிடக்கு. ஓ, அந்த அடையாளங்கள் ஒரு பிளாக் மாதிரி செயல்படுது. கரெக்ட். அந்த அடையாளங்கள் இருக்கிற வரைக்கும் பிரபஞ்ச சக்தி உள்ளே நுழையவே முடியாது. அவர் தன்னை சிறியேன்னு சொல்றதன் மூலமா தன்னை ஒரு காலியான பாத்திரமா ஆக்கிக்கிட்டார். ஆஹா.
அந்த பாத்திரம் எவ்வளவு தூரம் காலியா இருக்கோ அந்த அளவுக்கு பிரபஞ்ச சக்தி அதுல முழுமையா நிரம்புது. ரொம்ப அழகா சொன்னீங்க. எந்த உலகியல் அடையாளமும் இல்லாததால தான் எவ்வுலகில் உள்ளவரும் ஏத்திட, அதாவது பல பரிமாணங்கள்ல உள்ள உயிர்களும் தேவர்களும் கூட கொண்டாடுற அளவுக்கு அவர் ஒரு மாபெரும் ஆன்மீக பீடத்துல அமர வைக்கப்படுறார். இது கேட்கவே ரொம்ப சிலிர்ப்பா இருக்கு. தன்னை வெறுமையாக்கிக்கிறதே பிரபஞ்சத்தை நிரப்புறதுக்கான வழி அப்படிங்கிறது ஒரு அபாரமான சிந்தனை. உண்மைதான். சரி, அவர் தன்னை அடையாளமற்று வெறுமையாக்கிக்கிட்டார். பிரபஞ்சமும் அவரை மேல உயர்த்துச்சு. ஆனா இப்படி அவர் உயர்த்தப்படுறத பார்த்து சுற்றியிருப்பவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறதான் இங்க மிகப்பெரிய கேள்வியா வருது. அடுத்த வரிக்கு போறீங்க. ஆமா, அடுத்த வரிய கவனிங்க. அருந்தவரும் அயன் முதலாம் தலைவர்களும் உளத்தே அதிசிக்க திருவமுதும் அளித்த பெரும் பதியேதிருந்து. சரி, இங்குதான் எனக்கு விஷயங்கள் கொஞ்சம் புரியாம போகுது. படைப்பு கடவுளான பிரம்மனும் பலகாலம் தவம் செய்யற மாபெரும் தவசிகளும் இத பார்த்து ஏன் ஆச்சரியப்படணும்? அது ஒரு நியாயமான கேள்விதான். அவங்களுக்கு கிடைக்காத அப்படி என்ன ஒரு திருவமுது வள்ளலாருக்கு கிடைச்சிடுச்சு? இங்குதான் நாம ஆன்மீக உலகத்தோட அந்த உளவியலை கொஞ்சம் உடைச்சு பார்க்கணும். பொதுவா தவம் செய்யறவங்க அல்லது இந்த பிரம்மன் தவசிகள் இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் பல யுகங்களா ரொம்ப கடுமையான தவம் செய்யறவங்க தானே? ஆமா, உடல வருத்தி மூச்ச அடக்கி பல கடுமையான விதிகளை பின்பற்றி அந்த இறையருளை பெற போராடுறவங்க. இத நாம ஒரு விதமான பரிவர்த்தனை ஆன்மீகம், அதாவது ஒரு டிரான்சாக்ஷனல் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லலாம். பரிவர்த்தனை ஆன்மீகமா அப்படின்னா? அதாவது நான் இவ்ளோ காலம் இந்த தவத்தை செய்றேன், இத்தனை விரதம் இருக்கேன், அதுக்கு பதிலா நீ எனக்கு இந்த அருள அல்லது முக்திய குடு அப்படின்னு இறைவன் கிட்ட ஒரு ஒப்பந்தம் போடுற மாதிரி இது. ஓ, எனக்கு புரியுது. அதாவது இது ஒரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி, நான் முதலீடு பண்ற லாபம் பார்க்கற மனநிலை அப்படிங்கிறீங்க. எக்ஸாக்ட்லி. ஆனா இதுல என்ன தவறு இருக்கு? அவங்க முறையா கஷ்டப்பட்டு உழைச்சுத்தானே கேக்குறாங்க. இதுல தவறு எதுவும் இல்ல. ஆனா உழைச்சு அதற்கான பலனை கேக்குறதுல நான் அப்படிங்கிற அகங்காரம் இன்னும் உயிரோடு தான் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, நான் செஞ்சேன் அப்படிங்கிற எண்ணம். நான் தவம் செஞ்சேன், எனக்கு பலன் வேணும் அப்படிங்கிற ஒரு உரிமை கோரல் அங்கே வந்துடுது. ஆனா வள்ளலாரை பொறுத்தவரை அவர்கிட்ட அந்த நான் அப்படிங்கிற முதலீடு சுத்தமா இல்ல. ரைட். அவர்கிட்ட இருக்கிறது முழுமையான சரணாகதி மட்டுமே. இவ்வளவு காலம் தவம் செஞ்சோம், அந்த தேவர்களுக்கே கிடைக்காத ஒரு பரமானந்தமும் அருளும், நான் இருந்த இடமே தெரியாத ஒரு சிறியவன் ஆனா எந்த நிபந்தனையும் இல்லாம சரணடைஞ்ச ஒருத்தருக்கு பெரும் பதியான இறைவனால நேரடியாக வழங்கப்படுது. ஓ, இப்ப எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது. இது எப்படின்னா, ஒரு பள்ளிக்கூடத்துல இரவு பகலா படிச்சு மனப்பாடம் பண்ணி டீச்சர்கிட்ட நல்ல பேர் வாங்கி 100க்கு 100 வாங்கணும்னு ஒரு மாணவன் போராடிக்கிட்டு இருக்கான். சரி. ஆனா எந்த ஒரு தகுதியோ குறிப்போ இல்லாம வகுப்பறையோட மூலையில அமைதியா கவனிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மாணவனோட தூய்மையான மனசை பார்த்து டீச்சர் தானாகவே முன் வந்து ஒரு தங்கப்பதக்கத்தை கொடுக்கற மாதிரி இருக்கு இது. சூப்பரான உதாரணம். இத பார்த்தா மத்த மாணவர்களுக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் ஏற்படத்தானே செய்யும். சரியா பிடிச்சிட்டீங்க. அதுதான் அந்த திருவமுது. இங்க திருவமுது அப்படிங்கிறது வெறும் ஒரு பானம் கிடையாது. தேவர்கள் பல யுகங்களா தேடி அலையிற மரணமில்லா பெருவாழ்வை தர ஞானம், ஒரு முடிவற்ற பேரின்பம். வாவ்! அந்த எல்லையற்ற கருணைக்கு முன்னாடி நம்முடைய தவங்களோ தகுதிகளோ நாம சேர்த்து வச்சிருக்கிற பட்டங்களோ ஒரு பொருட்டே இல்லைங்கிறத இது ரொம்ப தெளிவா உணர்த்துது. கண்டிப்பா. நீங்க எவ்வளவு செய்றீங்க அப்படிங்கறத விட நீங்க எந்த அளவுக்கு உங்க அகங்காரத்தை விட்டு கொடுக்கறீங்க அப்படிங்கறத பொறுத்துதான் பிரபஞ்சத்தோட கொடை அமைதுங்கிறத இந்த தேவர்களோட ஆச்சரியம் நமக்கு காட்டுது. ரொம்ப அருமையான விளக்கம். அந்த முரண்பாட்டை மிக அழகா நீங்க அவிழ்த்துட்டீங்க. சரி, இப்போ அவர் இந்த திருவமுத, அதாவது அந்த மாபெரும் ஞானத்தை அடைஞ்சிட்டார். ஆமா. அதை அடைஞ்ச பிறகு அவரோட அனுபவம் எப்படி இருக்கு, அந்த ஞானத்தோட வடிவம் என்ன, அதைத்தான் அவர் அடுத்த வரிகள்ல விவரிக்கிறாரு. அந்த வரி என்ன சொல்லுது? திருந்துமறை முடிப்பொருளே பொருள் முடிவில் உணர்ந்தோர் திகழ முடிந்து உட்கொண்ட சிவபோகப் பொருளே பெருந்தவர்கள் போற்ற அணிமன்றில் நடம்புரியும் பெரு நடத்தன் அரசே. ரொம்ப ஆழமான வரிகள். ஆமாம், இதை சற்று விரிவாக பார்ப்போம். மறை முடிப்பொருள், அதாவது வேதங்களோட இறுதியான அர்த்தம்னு அவர் இங்க குறிப்பிடுறார். ஆனா அதை ஒரு தத்துவமாவோ வாக்கியமாவோ பார்க்காம ஒரு நடனமா அவர் காண்பது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது ஏன் ஆச்சரியமா இருக்கு? எனக்கு இது எப்படி தோணுதுன்னா, இந்த பிரபஞ்சத்தோட ரகசிய குறியீடுகளை, அதாவது இந்த அண்ட சராசரங்களை இயக்குற அந்த சோர்ஸ் கோட ஒரு கணித சமன்பாடா அவர் பார்க்கல. ரைட்.
மாறா அத ஒரு அழகிய கலையா, ஒரு மாபெரும் பிரபஞ்ச நடன அசைவா அவர் பார்க்கற மாதிரி இருக்கு. நீங்க பயன்படுத்துன அந்த சோர்ஸ் கோட் உவமை இந்த இடத்துக்கு 100க்கு 100 பொருந்தும். ந- இ- இதை நான் இன்னும் கொஞ்சம் ஆழமா விளக்குறேன் பாருங்களேன். சொல்லுங்க. மறைமுடி பொருள் அப்படிங்கிறது வேதங்களோட முடிவான உச்சகட்ட பொருள். பொதுவா வேதம் அப்படிங்கிறது அறிவு சார்ந்தது, தத்துவங்களால கட்டமைக்கப்பட்டது. ஆமா, நிறைய லாஜிக் இருக்கும். மனுஷங்க அத தங்களோட மூளையால தர்க்க ரீதியா புரிஞ்சிக்கத்தான் முயற்சி பண்ணுவாங்க. ஆனா மனித மூளைக்கும் அறிவிற்கும் நிச்சயமா ஒரு எல்லை இருக்கு. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல அந்த தத்துவங்களை அறிவால பகுத்தாராயவே முடியாது. ஓ, ஒரு லிமிட் வந்துடும்ன்றீங்க. ஆமா, நீங்க இத கேட்டுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க எப்போதாவது ஒரு மிக அற்புதமான மனச உழுக்குற ஒரு கனவை கண்டிருக்கீங்களா? நிறைய தடவை நடந்திருக்கு. அந்த கனவை வார்த்தைகளால உங்க நண்பர்கிட்ட விளக்க முற்படும்போது அது எவ்வளவு சாதாரணமா அதோட உயிரோட்டத்தை இழந்துடும் இல்லையா? ஆமா ஆமா, அத வார்த்தைகளை சொல்லும்போது அது வெறும் ஒரு தகவலா மாறிடும். அந்த ஃபீல், அந்த அனுபவம் அதுல சுத்தமா இருக்காது. அதேதான் இங்கும் நடக்குது. பிரபஞ்சத்தோட ரகசியத்தை வெறும் அறிவால உணர்ந்தா அது வெறும் தத்துவம். ஆனா அதை எல்லையா வச்சு நிறுத்தாம அந்த தத்துவங்களை ஒரு ஆனந்த அனுபவமா உள்வாங்கிறத தான் சிவபோக பொருளே அப்படின்னு வள்ளலார் குறிப்பிடுகிறார். அதாவது அறிவு பாதையோட முடிவு ஒரு அனுபவ பாதையோட தொடக்கமா மாறுது. எக்ஸாக்ட்லி. அந்த அனுபவம் எப்படி இருக்கு? அது ஒரு நடனம் போல இருக்கு. எனக்கு இங்க ஒரு கேள்வி. ஏன் நடனம்? அது ஏன் ஒரு அமைதியான ஓவியமாவோ ஒரு சிலையாவோ இருக்கக்கூடாது? ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னா இந்த பிரபஞ்சம் நிலையானது கிடையாது. அது தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கு. ம், பிரபஞ்சத்தோட அணுக்கள்ல இருந்து மாபெரும் கேலக்சிகள் வரைக்கும் எல்லாமே ஒரு தாளக்கதியில இயங்கிக்கிட்டு இருக்கு. எலக்ட்ரான்ஸோட சுழற்சியில இருந்து கோள்களோட சுழற்சி வரை எல்லாமே ஒரு அதிர்வு, ஒரு லயம். ஓ, அந்த மூமெண்ட். ஆமா, இந்த இயக்கத்தையே அவர் இறைவனோட பெருநடனமா பார்க்கறார். அதுவும் எங்க நடக்குது? மணிமன்றத்துல நடக்குது. மணிமன்றம் அப்படிங்கிறது செங்கற்களால கட்டப்பட்ட ஒரு கூரை கிடையாது. பின்னே அது என்ன? அது நம் உள்ளத்துல ஒளிரும் ஞான சபை. வெளியேயும் உள்ளேயும் நடக்கிற அந்த பிரபஞ்ச அசைவ அவர் ஒரு அழகிய நடனமா கண்டு ரசிக்கிறாரு. இது ஒரு அற்புதமான காட்சி. அறிவோட உச்சம் எல்லையற்ற ஆனந்தத்தோட நடனமா காட்சியளிக்குது. இந்த உணர்வு அவர் அடையும் போது அந்த பிரம்மாண்டமான நடனத்தின் முன் நின்னு பெருநடத்தன் அரசே அப்படின்னு இறைவனை உரிமையோட அன்போட அழைக்கிறார். ஆமா, இதையெல்லாம் கேட்கும்போது அவர் அடைஞ்சிருக்கிற நிலை சாதாரண மனிதனால கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாத ஒண்ணுங்கிறது தெளிவா புரியுது. ஆனா கொஞ்சம் நிறுத்துங்க. இங்கே ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இருக்கிறத நான் சுட்டி காட்டணும். முரண்பாடா? சொல்லுங்க, என்ன முரண்பாடு? இந்த பாடலோட இறுதி வரியை நாம இன்னும் பார்க்கல. சரி. அவர் பிரபஞ்சத்தோட உச்சகட்ட ரகசியத்தை அறிஞ்சுக்கிட்டார். தேவர்களும் வியக்கிற திருவமுத குடிச்சிட்டார். வேதத்தோட முடிவான பொருளை ஒரு பிரபஞ்ச நடனமா கண்டுட்டாரு. இவ்ளோ பெரிய ஞானத்தை அடைஞ்சு அதை இவ்ளோ தெளிவான வார்த்தைகள்ல கவிதையில பாடின பிறகு பாடலோட இறுதி வரியில அவர் என்ன சொல்றார் தெரியுமா? என் பிதற்றும் அணிந்தருளே அப்படின்னு முடிக்கிறார். ரைட், பிதற்றல். என் கேள்வி என்னன்னா, தன் வார்த்தைகளை, தன்னுடைய வாழ்நாள் படைப்ப ஒரு பிதற்றல், அதாவது ஒரு பேப்லிங்னு அவர் ஏன் கூறணும்? பிரபஞ்ச உண்மையை உணர்ந்த ஒருவர் தன் அறிவை பிதற்றல்னு சொல்றது ஒரு வகையான முரண்பாடு தானே? புரியுது. உண்மையை சொல்லப்போனா எனக்கு இது ஒரு போலியான அடக்கம், அதாவது ஃபால்ஸ் மாடஸ்டி அப்படின்னு தான் தோணுது. நீங்க இவ்ளோ பெரிய அடிவாளியா இருந்துட்டு ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்றது ஒரு நாடகம் போல இல்லையா? நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்ல, மீன கேட்ட இந்த கேள்விதான் இந்த பாடலோட மைய கருத்தே. இத நம்ம மேலோட்டமா பார்த்தா நீங்க சொல்ற மாதிரி இது போலியான அடக்கம்னு நினைக்கிறது ரொம்ப இயல்புதான். அப்போ அது இல்லையா? கிடையாது. உண்மையான ஞானத்தோட உளவியல நாம கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். இது போலியான அடக்கம் இல்ல, இதுதான் பணிவின் உச்சம், அல்டிமேட் ஹியூமிலிட்டின்னு சொல்லுவோம்ல அது. பணிவின் உச்சமா? நான் இத புரிஞ்சுக்க ரொம்ப சிரமப்படுறேன். இவ்ளோ அழகான ஆழமான ஒரு பாடலை தான் அறிவால ஏற்றிட்டு அதை எப்படிங்க வெறும் பிதற்றல்னு மனசார சொல்ல முடியும்? சரி, இதை இப்படி புரிஞ்சுக்குவோம். நீங்க ஒரு மாபெரும் சிம்போனி இசை கச்சேரிக்கு செல்றீங்கன்னு வச்சுப்போம். ஓகே. பல 100 வாத்தியங்கள் இணைந்து ஒரு மாபெரும் மேதை அந்த இசைய வழிநடத்தி ஒரு தெய்வீகமான, காதுகளை செவிடாக்காம உள்ளத்தை குளிர வைக்கிற ஒரு இசையை நீங்க நேரடியா கேட்டு அனுபவிக்கிறீங்க. ரொம்ப அற்புதமான அனுபவமா இருக்கும் அது. புல்லாங்குழல் ஒண்ணு கொடுக்கப்படுது. சரி. நீங்க உள்ளே கேட்ட அந்த மாபெரும் இசைய இந்த ஒற்றை புல்லாங்குழல்ல வாசித்து காட்டுங்க அப்படின்னு உங்ககிட்ட சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அது எப்படி முடியும்? நீங்க எவ்வளவுதான் சிறப்பா அந்த புல்லாங்குழல வாசிச்சாலும் நீங்க உள்வாங்கின அந்த பிரம்மாண்டமான சிம்போனி இசைக்கு முன்னாடி
உங்க புல்லாங்குழல் ஓசை உங்களுக்கு எப்படி கேட்கும்? ஓ, அது அது ஒரு உடைந்த சத்தமா, ஒரு அபத்தமான முயற்சியா தான் எனக்கு தோணும். நான் கேட்ட மாபெரும் சிம்போனி இசை எங்க, என் சின்னஞ்சிறிய உடைந்த புல்லாங்குழல் எங்க, ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லையே. அதேதான் இங்கும் நடக்குது. வள்ளலார் அந்த பிரபஞ்ச நடனத்தை, அந்த எல்லையற்ற பேரரசனோட மாபெரும் இயக்கத்தை நேரடியா தரிசிக்கிறார். ஆஹா. அந்த எல்லையற்ற பிரம்மாண்டத்தின் முன் மனித மூளை கண்டுபிடிச்ச மொழி, இலக்கணம், வார்த்தைகள், கவிதை எல்லாமே மிக மிகச் சிறியவை. அவை எல்லாமே அந்த ஒற்றை உடைந்த புல்லாங்குழல் மாதிரிதான். ஓ, இப்போ எனக்கு புரிய ஆரம்பிக்குது. பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த பேரொலியே கேட்ட ஒருத்தனுக்கு அவன் எழுதுற எப்பேற்பட்ட மாபெரும் கவிதையும் அவனுக்கு வெறும் அர்த்தமற்ற பிதற்றலாத்தான் தோணும். வாவ். அந்த எல்லையற்ற உண்மையின் முன் மனிதனோட ஆகச் சிறந்த படைப்புகளும் கூட வெறும் பிதற்றல்களே அப்படிங்கிற அந்த அதீத உண்மைய முழுமையா உணர்ந்ததால தான் அவர் அதை அப்படி அழைக்கிறார். இதுல எள்ளளவும் போலியான அடக்கம் கிடையவே கிடையாது. ஆஹா, இந்த விளக்கம் என் பார்வையே முற்றிலுமா மாத்திருச்சு. தான் அடைஞ்ச அறிவோட பிரம்மாண்டத்துக்கும் அதை வெளிப்படுத்த தன்னிடம் இருக்கிற மனித மொழியோட சிறுமைக்கும் உள்ள இடைவெளியை தான் அவர் பிதற்றல்னு சொல்றார். எக்ஸாக்ட்லி. இது உண்மையிலே கற்பனை கெட்டாத ஒரு பணிவு தான். ஆனா இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் எனக்கு தோணுது. என்னது அது? அவர் இதை வெறும் பிதற்றல்னு சொல்லிட்டு விரக்தி அடைஞ்சு அதை தூக்கி எழிஞ்சிரலையே. மாறாக, என் பிதரும் அணிந்தருளே அப்படின்னு இறைவன்கிட்ட கேக்குறார். ஆமா. அதாவது இது பிதற்றல் தான், ஆனாலும் இத நீ ஒரு அணிகலனா, ஒரு ஜுவல் மாதிரி ஏத்துக்கணும் அப்படின்னு கேக்குறார். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இதுதான் இந்த ஒட்டுமொத்த பாடலோட அழகியல் உச்சம்னு நான் சொல்லுவேன். ஒரு மனிதன் ஞானத்தோட உச்சத்தை அடையும் போது அவனோட அறிவோட ஆணவம் முழுவதுமா அழிஞ்சு போய் அவன் மீண்டும் ஒரு சிறு குழந்தையாகிடுறான். ஒரு தாய் தன் குழந்தை மழலையில புரியாத மொழியில உளர்றத கூட கேட்டு அத ஒரு அழகிய பாட்டா ரசிப்பா இல்லையா? கண்டிப்பா ரசிப்பாங்க. அந்த மழலையில இலக்கணம் இருக்கா, பொருள் இருக்கான்னு எந்த தாயும் பாக்கறது இல்ல. அதுல இருக்கிற அன்பை மட்டுமே பாக்கறா. அதே போலதான் இவரும் கேக்குறாரு. ஓ, என் அரசனே, நீ பிரபஞ்சமே வியக்கும் நடனத்தை ஆடுபவன். நான் பாடுவது உனக்கு முன்னால் வெறும் குழந்தைத்தனமான பிதற்றல்தான் அப்படிங்கிறாரா? ஆமா. ஆனாலும் ஒரு தாய் தன் குழந்தையோட மழலைய எப்படி ஒரு அணிகலனா ரசிப்பாளோ, அதுபோல என் பிதற்றலையும் நீ ஒரு அணிகலனா ஏத்துக்கிட்டு எனக்கு அருளணும் அப்படின்னு கேக்குறாரு. ரொம்ப ஒரு எமோஷனலான கனெக்ஷன் இது. அந்த பிதற்றலையும் ஒரு அணிகலனா ஏத்துக்க சொல்றது இறைவனுக்கும் அவருக்குமான நெருக்கமான அன்பை, அந்த எல்லையற்ற பரிவை நமக்கு ரொம்ப அழகா உணர்த்துது. மிகச்சிறப்பான ஒரு கோணம் இது. உலகியல் அறிவால ஆணவம்தான் வளரும், ஆனா மெய்யறிவால அன்பும் பணிவுமே பெருகும் அப்படிங்கறத இது ஆணித்தரமா நிறுவுது. இந்த உரையாடல் எனக்கு பல புதிய திறப்புகளை கொடுத்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். நம்ம இந்த ஒட்டுமொத்த பயணத்தையும் கொஞ்சம் தொகுத்து பார்ப்போம் இப்போ. சரி, சொல்லுங்க. முதல்ல, தனக்கென்று ஒரு அடையாளமே இல்லாத, உலகத்தால் அறியப்படாத ஒரு மிகச்சிறிய நிலையில தன்னை வச்சு பார்க்கறார் வள்ளலார். அந்த வெறுமை அப்படிங்கிற நிலையின் காரணமாவே அவர் நேரடியா பிரபஞ்சத்தோட உச்சத்துக்கு உயர்த்தப்படுறார். ரைட். பல யுகங்களா தவம் செய்து பலன்களை எதிர்பார்க்கிற முனிவர்களும் படைப்புக் கடவுளுமே வியந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நிபந்தனையற்ற ஒரு தெய்வீக திருவமுது அவருக்கு வழங்கப்படுது. ஆமா, அந்த டிரான்சாக்ஷனல் மனநிலை இல்லாததால. கரெக்ட். அதன் பிறகு வேதங்களோட இறுதியான ரகசியத்தை வெறும் அறிவா பார்க்காம அதை தனது உள்ளத்துல ஒரு மாபெரும் பிரபஞ்ச நடனமா தரிசிக்கிறார். இவ்ளோ பெரிய ஆன்மீக பயணத்தை கடந்து எல்லையற்ற ஞானத்தை அடைஞ்ச பிறகும் அந்த பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி தன்னுடைய இந்த மாபெரும் படைப்ப தன் சொற்களை ஒரு உடைந்த புல்லாங்குழலோட ஓசை போல வெறும் பிதற்றல்னு மிகுந்த பணிவோட இறைவனோட பாதத்துல சமர்ப்பிக்கிறார். மிகச்சரியா தொகுத்து கூறுனீங்க. தன்னை இருந்த இடம் தெரியாத சிறியேன் அப்படின்னு பாடலோட தொடக்கத்துல அடையாளமற்ற ஒருவரா காட்டினவர் பிரபஞ்ச நடனத்தை கண்ட பிறகும் தன் படைப்பை வெறும் பிதற்றல்னு முடிக்கிறதன் மூலமா அந்த பாடலோட தொடக்கத்தையும் முடிவையும் ஒரே நேர்கோட்ல இணைக்கிறார். ஆமா, ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் மாதிரி. அகங்காரத்தை அழிக்கிறதுல தொடங்கி பேரானந்தத்தை அடையிறது வரைக்கும் ஒட்டுமொத்த ஆன்மீக பயணத்தோட வரைபடத்தையும் இந்த ஒரு பாடல் நமக்கு மிக தெளிவா தந்துடுது. இது ஆச்சரியமா மட்டும் இல்ல, நாம அனைவரும் ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாவும் இருக்கு. நிச்சயமா. இந்த விரிவான உரையாடலை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இறுதியா ஒரு சிந்தனையை முன்வைக்க நாங்க விரும்புறோம். நீங்க உங்களோட அன்றாட வாழ்வுல எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அது ரொம்ப முக்கியம். ஒரு சிறிய வெற்றியை அடைஞ்சாலோ, வேலையில ஒரு புதிய பதவியை பெற்றாலோ, அல்லது ஒரு புதிய தொழில்நுட்பத்தையோ அறிவையோ கத்துக்கிட்டாலோ நாம எப்படி மிதக்கிறோம்? ரொம்பவே கர்வப்படுவோம். ஆமா,
கர்வத்துல தலைகால் புரியாம சமூக வலைத்தளங்கள்ல அத பறைசாற்றி உலகமே நம்ம திரும்பி பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். எனக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிற அகங்காரம் நம்ம முழுமையா ஆட்கொள்ளுது. அந்த சிறிய அடைப்புக்காக நாம காட்டுற பகட்டு இருக்கே, அது அளப்பரியது. ஆமா, அது ஒரு மாயை. ஆனா ஒரு கணம் நீங்க வள்ளலார நினைச்சு பாருங்க. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ரகசியத்தை, வேதங்களோட முடிவான பொருளை உணர்ந்த பிறகும், அந்த எல்லையற்ற பிரபஞ்ச பெருநடனத்தை கண்ட பிறகும், ஹம் தன்னுடைய ஆகச்சிறம்ப மாபெரும் கவிதை படைப்ப ஒரு சிறு குழந்தையோட பிதற்றல்னு உணர்ந்த இறைவன்கிட்ட சமர்ப்பிக்கிறாரே, அந்த பேரழிவு கலந்த பணிவு நமக்கு எப்போ வரும்? அதுதான் நாம ஒவ்வொருவரும் நமக்குள்ள கேட்டுக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி. ஆமா, எல்லையற்ற இந்த பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி நாம ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கிற நமது மிகச்சிறந்த அறிவும் நம்மளோட கண்டுபிடிப்புகளும் உலகையே வென்றுட்டதா நாம நினைக்கிற சாதனைகளும் கூட ஆமா, அந்த பிரபஞ்ச நடனத்தோட முன்னாடி வெறும் ஒரு பிதற்றல் தானா? இந்த சிந்தனையோடு இன்றைய இந்த ஆழ்ந்த அலசலை நாம நிறைவு செய்வோம். அறிவோட எல்லையை தாண்டி பணிவோட ஆழத்தை சற்று சிந்திச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.